மறுபடியுமாக உங்களுடைய ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? ஏமாற்றங்கள் ஆபத்தானது. ஏமாற்றம் வராதவர்கள் யாரு உண்டு? எல்லாருடைய வாழ்க்கையில ஏமாற்ற வேண்டும். ஒரு தங்கச்சி சொன்னா, ஐயா கல்யாணத்துக்காக நான் அவள் ஜெபித்தாள். நல்ல மாப்பிள்ளை ஆண்டவருக்கு பயந்தவன் வர வேண்டும் என்று, நல்ல மாப்பிள்ளை ஆண்டவருக்கு பயந்தவர் என்று எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் முடிந்த பிற்பாடுதான் தெரிகிறது அவருடைய வெளி வாழ்க்கை ஒன்று, உள் வாழ்க்கை ஒன்று. ஏமாந்து போனேன். அநேகருடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவரின் செய்திக்காக நீங்கள் வருகிறீர்கள். உங்களை ஆண்டவரின் வார்த்தை தொடவில்லை என்றால் அது ஒரு ஏமாற்றம் தான். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணினேன், ஆனால் கேட்க ஆள் வரவில்லை என்றால் அதுவும் என்னதான்? ஏமாற்றம் தான். நம்முடைய வாழ்க்கையிலே தேர்தல் வரும்போது அநேக அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அவர்கள் அவர்களுக்குரிய கடமையை செய்யவில்லை என்றால் அதுவும் நமக்கு என்னதான்? ஏமாற்றம். ஏமாற்றம் என்பது அது வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்று. அது தவிர்க்க முடியாதது. அதை நாம் விளக்க முடியாது. எப்படியாவது ஏமாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சங்கீத விடைகள் 34ஆம் சங்கீதத்திலே அங்கே 18-19 வாசிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சைவமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆனால் ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதிலே என்ன போட்டிருக்கிறது என்றால், நொறுங்குண்டவர்கள் நறுங்குண்டவர்கள் என்கிற இடத்திற்கு அந்த ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல போடப்பட்டது என்ன? அது என்னவென்றால் டிஸ்அப்பாயிண்டட் பீப்புள், ஏமாற்றம் அடைந்தவர்கள் என்று அதை அன்றாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அருமையானுள்ளே, ஏமாற்றங்கள் வரும்போது உள்ளம் உடைந்து விடுகிறது. ஏமாற்றங்கள் வரும்போது கண்ணீர் வந்து விடுகிறது. ஏமாற்றங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வந்து விடுகிறது. எப்போது போல 3 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவதாக, ஏமாற்றம் என்றால் என்ன அதை சொல்லுகிறேன். ஏமாற்றம் என்றால் என்ன? ஒன்றை நாம் எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்பெக்டேஷன், அது நிறைவேறவில்லை என்றால் நமக்கு என்ன வருகிறது? ஏமாற்றம் வருகிறது. ஒரு அருமையான போதகர் தன்னுடைய மகனை வட இந்தியாவிலே படிக்க அனுப்பினார். நான் கேட்டேன், ஐயா போதர் ஐயா, உங்க பையன் எப்படி படிச்சார்? தம்பி, அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவார் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் 3rd கிளாஸ் ட்ரெயினில் வந்தார் என்று சூசகமாய் சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணல, 2nd கிளாஸ் பாஸ் பண்ணல, இதுல வந்தார். அவருடைய ஏமாற்றம். அதுவே வாழ்க்கையில ஏமாற்றம் எல்லாருக்கும் வருகிறது. நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய டிசையர், ஆர்வ ஆசைகள், அல்லது நம்முடைய திட்டங்கள், அல்லது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கிற பர்பஸ், நோக்கம், இதையெல்லாம் நிறைவேறவில்லை என்றால் எனக்கும் உங்களுக்கு என்ன உண்டு? ஏமாற்றம் உண்டு. அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை மெழுகுவர்த்தி போல கரைந்து அவர்களை வளர்க்கிறார்கள். வளர்ந்து ஆளாகி திருமணம் முடித்து நல்ல நிலையில் இருக்கும்போது பெற்றோரை அவர்கள் வயது முதிர்ந்தோர் இல்லத்திலே சேர்க்கிறார்கள். அங்கேயும் பெற்றோர்களுக்கு ஏமாற்றம் வந்து விடுகிறது. ஆகவே ஏமாற்றங்கள் பல்வேறு நிலையிலே நமக்கு வருகிறது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் எவைகள் என்று ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தால் அது இங்கிருந்து நம்முடைய தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வரை போய்விடும். ஏனென்றால் நீளமாய் போய்கொண்டிருக்கும். அது ஒரு தொடர்கதையாய் மாறிவிடுகிறது. சிலர் சொல்வார்கள், ஐயா ஏமாற்றம் 1 2 அது வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஏமாற்றங்கள் வேதாமத்திலே அநேகருக்கு வந்ததை திருமுறையிலே வாசிக்க முடிகிறது. நீங்கள் வேதத்தை வாசித்தால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6 பாருங்கள். ஆண்டவர் இந்த ஜனங்களை உருவாக்கினதற்காக என்ன செய்தார்? வேதனைப்பட்டார். ஏன் இவங்களை உருவாக்கினார்? அவருக்கு ஒரு ஏமாற்றம்.
எலியா என்கிற ஒரு மனிதன், அவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க ஜெபித்தான். ஜெபித்த உடனே அக்கினி வந்தது. தன்னுடைய பலத்தினாலே பாகால்களின் தீர்க்கர்களை கொண்டு போட்டான். உடனே ஜனங்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்றார்கள். உடனே எலியா என்ன எண்ணிருப்பார்? இந்த மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள், தீர்க்கனாய் அந்த எசேவேலும் ஆகாபும் மனம் திரும்பி இருப்பார்கள் என்று எண்ணினான். ஆனால் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19 எடுத்து வாசித்தால் எசேவேல் சொல்லுகிறார், நாளைக்கு இதே நேரத்திலே அந்த பாகால் தீர்க்கர்களுக்கு எண்ணிக்கைக்கு சரியாக உன்னை கொண்டு போடுவேன் என்றார். பாருங்கள், எழுப்புதல் என்று எதிர்பார்த்தால், மனமாற்றம் என்று எதிர்பார்த்தால் ஒண்ணுமே நடக்கிற, அவனு ஏமாற்றம். ஏமாற்றத்தின் விளைவு என்ன? வேலைக்காரனை விட்டுவிட்டு நேரே சூறை செடியிலே படுத்து கொண்டு ஐயோ என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறான். காரணம் ஏமாற்றத்தின் விளைவாகும். சவுல் என்பவன், அவனை ஆண்டவர் அழைத்தார். பழைய ஏற்பாடு சவுல், அவனை ராஜாவாக்கினார், அவனுக்கு கற்பனைகளை கொடுத்தார், அவன் கீழ்ப்படியவில்லை. ஆகவே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, அந்த சாமுவேலை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், ஏன் நீ இன்னும் துக்கமோவாய் இந்த சவுலுக்காக அழுதுகிறாய்? காரணம் என்ன? சவுல் வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஏமாற்றம், ஆண்டவருக்கு ஏமாற்றமானது. பவுலுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் உண்டா? தேமா என்கிற நண்பன், 2 தீமோத்தேயு 4:10 எடுத்தால், தேமா என்கிற ஒரு அவனுடைய உடன் ஊழியர் பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து போய்விட்டான். ஐயா, அவருக்கு ஏமாற்றம். அங்கே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 18 வாசித்தால் பவுல் சொல்கிறார், சிங்கத்தின் நடுவிலே இருந்து எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி தன் ஏமாற்றத்தை சொல்கிறார். அருமையானவர்களே, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15 சொல்கிறார், எனக்காக என் மேலே நீங்கள் ஆனந்த பாக்கி வைத்திருந்தீர்கள், எனக்காக உங்கள் கண்களை கூட பிடுங்கி கொடுக்க ஆயத்தவா இருந்தீர்கள், ஆனால் இப்போது வழி தப்பி போகிறீர்களே என்று சொல்லி அங்கலாக்கிறார். ஆகவே ஏமாற்றம் என்பது திருமறையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாம் காண முடிகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஏமாற்றம் உண்டு. ஆனால் ஏமாற்றம் ஒருவருக்கு வந்ததை முதல் குறிப்பிலே விளக்கமாய் சொல்கிறேன். அவர் யார் என்றால் சாமுவேல். சாமுவேல் தீர்க்கதரிசி வல்லமையான தீர்க்கதரிசி. சின்ன வயதிலிருந்து முதிர் வயது வரை தீர்க்க பணியை செய்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட எந்த வார்த்தையும் தரையிலே விழல. ஆனா இப்போ உள்ள தீர்க்கர்கள் தீர்க்க தரிசனங்களிலே 100 என்றால் 10 நடக்கிறது, சிலருக்கு 50 நடக்கிறது. சிலர் ஊழியர் சொல்லுகிறார்கள் 50ஆவது நடக்கிறதே, தேற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆனால் சாமுவேல் அப்படி அல்ல, அவன் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. இந்த சாமுவேல் வாழ்க்கையிலே 3 ஏமாற்றங்கள் நீங்கள் ஆச்சரியமாய் பார்க்கலாம். சாமுவேல் வாழ்க்கையில என்னைய ஏமாற்றம்? சகோதரி வாசியுங்கள், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 8:3. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி, பாருங்கள், சாமுவேல் ஒரு கழுதையாவது ஒரு மாடையாவது நான் எடுக்கவில்லை என்று சவால் விடுகிறார். ஆனால் அவன் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? வேதம் சொல்கிறது, அவன் குமாரர்கள் அவன் வழியில் நடக்கவில்லை. சாமுவேலின் வழி என்ன? ஆண்டவரின் வழி. இவன் சாமுவேலின் வழியிலே நடக்கவில்லை என்றால் கர்த்தரின் வழியில் நடக்கவில்லை. அடுத்தது பாருங்கள், பொருளாசைக்கு சாய்ந்தார்கள், பரிதானம் வாங்கினார்கள், நியாயத்தை புரட்டினார்கள். பரிதானம் வாங்கிறது இன்றைக்கு அல்ல, சாமுவேல் காலத்திலே என்ன நடக்கிறது? பரிதானம் வருகிறது. தெய்வத்தை விட்டால் அதோடு அநேக பாவங்கள் ஒட்டிக்கொள்ளும்.
தேவ வழியை நடக்கவில்லை என்றால் பொருளாசை வரும், நியாயத்தை புரட்டுவார்கள், அதே பரிதானம் வாங்குவார்கள். ஆகவே சாமுவேல் வாழ்க்கையில முதல் ஏமாற்றம் என்ன? தன் பிள்ளைகளை நியாயாதிபதியாய் வைத்தார். அவர்கள் நல்ல வழியில் நடக்கவில்லை. அப்படியானால் முதல் ஏமாற்றம் குடும்பத்திலே. சகோதர சகோதரிகளே, நீங்கள் பக்திமான்களாயிருக்கலாம், ஆனா உங்கள் பிள்ளைகள் நேர் விரோதமாக வாழலாம். என் வாழ்க்கையிலே நான் சிந்திக்கிற ஒரு அதிசயம் இதுதான். சில குடும்பத்திலே பக்திமான்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகளும் பக்திமானா இருக்கிறார்கள். சில குடும்பத்திலே பெற்றோர்கள் பக்திமான்கள், பிள்ளைகள் துன்மார்க்கர். சில குடும்பத்திலே பெற்றோர் துன்மார்க்கர், பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? பக்திமான்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே சாமுவேல் வாழ்க்கையிலே முதல் ஏமாற்றம். இரண்டாவது ஏமாற்றம் எங்கே பாருங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்திலே சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். முதல் ஏமாற்றம் குடும்பம். இரண்டாவது ஏமாற்றம் என்ன தெரியுமா? சின்ன வயதிலிருந்து முதிர் வயது வரை எந்த ஜனத்துக்காக இரவும் பகலும் ஊழியம் செய்து பயணம் செய்தானோ அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஐயா உமக்கு வயதாகிவிட்டது, ஆகவே நீர் எங்களுக்கு வேண்டாம், ராஜா வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேலே அவர்கள் உன்ன தள்ளல, யார தள்ளினாங்க? தள்ளினார். அப்படியானால் சாமுவேலுக்கு தான் எந்த ஜனத்துக்காக பணி செய்தானோ அவர்கள் தள்ளினார். இந்த உலகத்தில் இதை நான் பார்க்கிறோம். யாருக்காக உழைக்கிறீர்களோ, யாருக்காக வாழுகிறீர்களோ, எந்த பள்ளிக்கூடத்திற்காக இரவும் பகலும் ஜீவிக்கிறீர்களோ, எந்த திருச்சபைக்காக நீங்கள் மூச்சு விடாமல் அலைகிறீர்களோ, ஒரு காலகட்டத்தில் அந்த திருச்சபையே அல்லது அந்த பள்ளிக்கூடமே நிர்வாகமே உங்களை தூக்கி எறியலாம். காரணம் என்ன? சாமுவேலுக்கு இது நடந்தது. முதலாவது அவன் குடும்பத்தில் ஏமாற்றம், இரண்டாவது அவன் பணி செய்த மக்கள் மத்தியிலே ஏமாற்றம், மூன்றாவது ஏமாற்றம் என்ன? 1 சாமுவேல் 16:1 வாசிங்க. 1 சாமுவேல் 16:1 வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின. அப்படியானால் சவுல் என்பவன் யார்? ஆண்டவராலே முதல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த சவுலுடைய அந்த தேர்ந்தெடுப்பில் இருந்து, ராஜாவாக நியமிக்கப்பட்ட காலத்தில் இருந்து யுத்தம் செய்கிற எல்லா காலங்களிலும் யார் கூட இருக்கிறார்? சாமுவேல். அவரை ட்ரெயின் பண்றார். அடுத்த கட்ட தலைவனாக உருவாக்குகிற பணியிலே தெய்வத்தோடு இசைந்துபடி செய்கிறார். ஆனால் சவுல் ராஜா தேறினானா? விழுந்து போனான். அப்ப பொருள் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் லீடர்ஷிப்பை உருவாக்க அவன் பிரயாசப்பட்டான், தோல்வி. அரசியலை இரண்டாக நான் பிரிக்கிறேன். ஒன்று உலக அரசியல், இரண்டாவது சபை அரசியல். ஆனால் உலக அரசியலை காட்டிலும் சபை அரசியல் பயங்கரமானது. நான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே 50 ஆண்டுகள் பணி செய்கிறேன். ஆனால் ஒரு நாளும் சபை தேர்தலில் நான் ஓட்டு போட மாட்டேன். அதே சமயத்திலே சபையினுடைய அந்த அரசியலை குறித்து நான் தலையிடுவதில்லை, நான் ஜெபிப்பேன், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், சபையிலே அடுத்த கட்ட தலைமுறையை சபை அரசியல் தலைவர்களாக நாம் உருவாக்குறோமே தவிர பக்திமானாக உருவாக்கவில்லை. இல்லையா? பக்திமானாக உருவாக்கவில்லை. எங்கள் காலங்களில் எல்லாம் எங்களுக்கு முந்தினவர்கள் எங்களை பக்திக்கு நேராக வழி நடத்தினார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சவுலை ஆண்டவரின் பலத்தினாலே இந்த அருமையான அந்த சாமுவேல் அடுத்த கட்ட தலைவனாய் உருவாக்கினார். ஆனால்
உருவாக்கினதிலே ஏமாற்றம், லீடர்ஷிப்பிலே தடுமாறினான். அருமையான தகப்பனே, தாயே, அருமையான பெரியவர்களே, இன்றைக்கு அரசியலிலே, சமுதாயத்திலே, சமயத்திலே அடுத்த கட்ட தலைவர்களை நாம் உருவாக்காமல் போய்விட்டோம் இல்லையா? அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அநேகர் தவறானவர்கள் நிரப்பிக் கொள்வார்கள். அப்படியானால் சாமுவேல் வாழ்க்கையிலே இவ்வளவு ஏமாற்றத்திலே தெய்வத்தை விட்டானா? தெய்வத்தை மறுதலித்தானா? அல்லது தெய்வத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணினானா? அல்லது தேவ திருப்படியை நான் விட்டுவிடலாம் என்று ஒதுங்கினானா? இல்லவே இல்லை. கடைசி பரிந்தும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அப்படியானால் ஏமாற்றம் எல்லாருக்கும் வருவது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள், நம்முடைய டிசையர், நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் நிறைவேறவில்லை என்றால் அதுதான் ஏமாற்றம். சரி, ஏமாற்றத்தின் விளைவுகள் என்ன? இரண்டாவது குறிப்பு. ஏமாற்றத்தின் விளைவு என்ன? அடுத்தது டிப்ரெஷன் போயிடும் இல்லையா? அங்கே அழுத்தம் வந்துவிடும். பிறகு தனிமைப்பட்டு விடுவார்கள். நீங்க 1 ராஜாக்கள் 19 பாருங்க. இந்த அருமையான எலியா ஏமாற்றம் அடைந்த உடனே வேலைக்காரனை விட்டு விடுகிறான். அவன் ஒரு நாள் பயணம் பண்ணி சூறை செடியிலே படுக்கிறான். படுத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறான். என் முற்பிதாக்களை காட்டில நான் நல்லவன் அல்ல என்றான். நல்ல தூங்குறான். அப்போ இந்த ஏமாற்றத்தின் அடுத்த கட்டணமா மன அழுத்தம். மன அழுத்தம் வந்தால் அதனுடைய அடையாளம் என்ன? தனிமைப்படுதல், சாவுக்காக ஜெபித்தல், அதே சமயத்திலே கணநித்திரையின் அடையாளம். மூன்றாவது அடுத்த குறிப்பு என்ன? மற்றவர்களோடு தம்மை ஒப்பிட்டு பார்ப்பது. இப்படிப்பட்ட நிலைதான். ஆனால் எலியா ஏமாற்றத்தை அவனை விடவே இல்லை. சந்தித்தார், பேசினார், ஆகாரம் கொடுத்தார், இடைப்பட்டார், வார்த்தை கொடுத்தார், அவனுக்கு பொறுப்பை கொடுத்து உயிர்ப்பித்தார். அருமையானே, ஏமாற்றத்திற்கு இன்னொரு அருமையான உதாரணத்தை இரண்டாவது குறிப்பில் சொல்கிறேன். எடுங்கள் யோனாவின் புஸ்தகம். யோனாவின் புஸ்தகத்தை எடுக்கலாம். இந்த யோனாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 4ஆம் அதிகாரத்திலே ஒன்றை பாருங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி சொன்னான். ஆனால் இவனோ இன்னொரு இடத்துக்கு சென்றான். அவனை பிடிப்பதற்காக புயலை அனுப்பினான். பிறகு கடலில் போடப்பட்டான். அவனை விழுங்குவதற்கு மீன் ஆயத்தமாயிருந்தது. தன்னை அர்ப்பணித்த உடனே மீன் அவனை கரையிலே கக்கிற்று. இப்ப நினிவேயிலே போய் பேசுகிறான். 40 நாட்களுக்குள்ளாக இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போகும். பட்டணத்துக்கு வெளியே நின்று காத்திருக்கிறார். தன்னுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாது. ஆனா என்ன நடந்தது? 3ஆம் அதிகாரத்திலே நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன தீங்கை செய்யாதபடி மனம் மாறினார். ஒன்னும் நடக்கல, கவிழ்க்கப்படல. அந்த ஏமாற்றத்தின் விளைவு என்ன தெரியுமா? முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே விசனம், வேதனை. இரண்டாவது கோபம். மூன்றாவது ஆண்டவருக்கு சொல்லுகிறான், நான் புறப்படும் போதே சொன்னேன் நீர் கிருபை உள்ளவர் என்று. அவருக்கே புத்தி இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் எரிச்சலாய் இருப்பது சரியா? அவன் சொன்னான் நல்லது என்று சொன்னான். அப்போ ஏமாற்றத்தின் விளைவு என்ன தெரியுமா? எரிச்சல் வரும், கோபம் வரும், ஆண்டவரோடு யுத்தம் செய்கிற சுவாபம் வரும், பின்வாங்கி போன நிலைப்பாடுகள் எல்லாம் வந்துவிடும். என் வாழ்க்கையில நானும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன், இல்லை நான் சொல்லல. அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளி வந்ததினால்தான் இந்த அனுபவத்திலிருந்து இந்த செய்தியை சொல்றேன். ஏமாற்றம் என்பது ஒருவேளை முற்றுப்புள்ளி வாழ்வு அல்ல. அதை தொடர்கதையா இருந்தாலும் அதை ஜெயிக்க வேதத்திலே வசனம் உண்டு, வழி உண்டு, ஆண்டவருக்கு நம்மை தூக்கிவிட வல்லமை உண்டு.
ஆனால் யோனாவின் ஏமாற்றத்தை சரி பண்ண ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை உருவாக்கி அதை அந்த ஆமணக்கு செடியின் மூலமாக அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, ஏமாற்றம் வரும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை குறித்து தேவன் இன்னொரு திட்டம் வைத்திருக்கிறார். நான் சில சமயம் திட்டம் போடுவேன், சில சமயத்தில் ஆண்டவர் அந்த திட்டத்தை அடித்து விட்டு இன்னொரு திட்டம் எழுதுவார். Sometimes God overwriting our plan. நீ எண்ணலாம் எங்கேயோ படிக்கலாம் என்று, ஆனா உன்னை எங்கேயோ படிக்க வைப்பார். யாரையோ திருமணம் செய்யலாம் என்று நீ கனவு கண்பாய், ஆனா யாரையோ திருமணம் செய்ய வைப்பார். ஏதோ ஒரு வேலைக்கு செல்லலாம் என்று எண்ணுவாய், ஆனா இன்னொரு வேலைக்கு உன்னை கொண்டு போவார். எங்கேயோ குடியிருக்க வேண்டும் என்று நீ இரவும் பகலும் வடிவம் போடுவாய், ஆனால் ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவார். இல்லையா? ஆண்டவருக்கு தான் நம்முடைய எதிர்காலம் தெரியும். எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் கையிலே கொடுத்தால் அவர் ராஜாவின் இருதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிறவர், என்னை உங்களை திருப்ப வல்லமுள்ளவராயிருக்கிறார். எங்க அப்பா அம்மா 2 பேர் ஆசிரியர்கள், குழந்தை கிடையாது. குழந்தை இறந்து போயிடுச்சு. உடனே 2 பேரும் ஜெபித்தார்கள், ஆண்டவரே அடுத்த குழந்தையை தந்தால் உமக்கென்று கொடுப்போம். அந்த வருஷத்துல நான் பிறந்தேன். நான் பிறந்த இடம் எமிகார்மி, டோனாவூர்ல எமிகார்மிக்கல் அம்மா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். எங்க அம்மா அவை அங்கே தான் சேர்த்திருந்தார்கள். பிறக்கும் போது இந்த கழுத்திலே ஒரு பெரிய கட்டி. உடனே மருத்துவர்கள் சொன்னார்கள், பிறந்த உடனே எடுத்து விட வேண்டும். அம்மா முடியாட்டாங்க. எவ்வளவு வருஷம் கழிச்சு பிள்ளையை பெற்றிருக்கிறேன், கொடுக்க முடியாது. அம்மா தூங்கிட்டு இருக்கும் போதே அப்பா தூக்கி ஆபரேஷன் கொடுத்தாங்க. ஆபரேஷன் முடிஞ்சு வந்த பிறகுதான் அம்மாவுக்கு தெரியும், நல்லா தூங்கிட்டாங்க. கழுத்துல கட்டுப்படுது. எங்க அப்பா எனக்கு திருமுழு கொடுக்கும் போது சுசிலா என்கிற அந்த அந்த மருத்துவத்துறை அம்மையாரையும் பிரபாவதி என்கிற அந்த அம்மையாரை பேரையும் சேர்த்து எனக்கு சுசி பிரபாகரன் பேர் வச்சாங்க. எங்க தாத்தா பேர் தேவதாஸ். உடனே எங்க தாத்தா இந்த கண்டவன் பேரெல்லாம் விடுறாயன்னு ஒரு பெரிய யுத்தம் செய்தார். உடனே திருமுழுக்கு கொடுப்ப முன்பாக போதகரை நிறுத்தி, ஐயா இன்னை எடுத்து அந்த தாசை சுசி பிரபாதாஸ், அது நான் எங்க அப்பாட அடிக்க இதோடு நிறுத்திக்கிட்டீங்க, இன்னும் நீளமா ட்ரெயின் போல வராம இருந்துச்சு. என்ன கடைசி என்னானது, கல்லூரி படிப்பு வந்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில 3rd இயர் படித்து இருந்தேன். அம்மா சொன்னாங்க, உன்னை ஊழியத்துக்கு ஒப்புடுத்தேன். யாரை கேட்டு ஒப்புடுத்தீங்கன்னு கேட்டேன். நீ பிறந்த உடனே பேசல, உன்னை கேட்கலன்ட்டாங்க டீச்சர். அதனால அழகா பேசினாங்க. எனக்கு அம்மாவுக்கு பெரிய தகராறு. அம்மா ஊழியத்துக்கு போக சொல்லுவாங்க, போதகருக்கு வேலைக்கு. நான் முடியாதுமே, ஊழியம் வேண்டாம், ஊழிய வாஞ்சியம் வேண்டாம். ஆனா சபையிலே பக்திமா, ஆனா உள் வாழ்க்கையிலே வெளியே சொல்ல முடியாத அக்கிரமங்கள் செய்து. எனக்கு ஒரு நண்பர் கிடைத்தார். அவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், இயேசுவை பார்த்திருக்கிறாயா? இல்ல. இயேசு சத்தத்தை கேட்டிருக்கிறாயா? இல்ல. உடனே அவர் சொன்னார், ஒருவன் உயிரோடு இருந்தால் பார்க்கலாம், உயிரோடு இருந்தால் பார்க்காட்டாலும் சத்தம் கேட்கலாம். உன் தெய்வம் உண்டென்று சொல்லுகிறாய், அவரை பார்க்கவில்லை, அது சத்தம் கேட்கவில்லை என்ற போது அவன் போதனை என்னை அருமையாய் கவர்ந்தது. அவனோடு சேர்ந்து தெய்வம் இல்லை என்று சொன்னேன். வெளியே சொல்லுவேன், வீட்டில் சொல்ல மாட்டேன். ஏத்தமா வீட்டில் சொன்ன சாப்பாடு கிடைக்காது. வெளியே ஒரு வாழ்க்கை, வீட்டிலே ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் அந்த நண்பர் சொன்னார், என் வீட்டுக்கு ஒரு பெண்ணு வருகிறாள், ஆந்திராவிலிருந்து வர்றாள். அவ ஒருத்தனை பார்த்தா கடந்ததை சொல்வாள், நிகழ்ந்ததை சொல்வாள், எதிர்காலத்தை சொல்வாள். இப்போ நான் மாத்திரம் இந்த கூட்டத்தில் எதிர்காலத்தை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசன வரம் என்றால், இந்த காம்பவுண்ட் முழுவதும் என்ன இருக்கும் சொல்லுங்க? ஆட்கள் இருக்கு. ஆனா வசனத்தை கேட்க விரல் விட்டு தான் வர்றோம். அந்த தம்பி என்னை கூப்பிட்டான், அந்த பெண்ணை பார்க்க வருகிறாயா? நானும் என்னுடைய சகோதரன் ஒருவரும் கொஞ்சம் பணத்தை திருடிக்கிட்டு போனோம். அங்க நாங்க 2 பேர் தான் நிக்கிறோம்னு பார்த்தா அவங்க 100 பேர் கியூல நிக்கிறான். அந்த பெண் உட்கார்ந்தாள். அவளுக்கு முன்னாலே காணிக்கை வைத்தார்கள்.
எல்லாருக்கும் எதிர்காலத்தை கரெக்டா சொன்னான். ஏன் முறை வந்தது? எனக்கு எப்போதுமே கொஞ்சம் பயந்த சுவாபம் உண்டு. அதனால காணிக்கை 20 ரூபா வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு சொன்ன ஏதாவது சொல்லுமான்னு. அவன் கண்ணை மூடிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சார். சொல்லும்போது சொன்னார், இவனுக்குள் வெளிச்சம் இருக்கிறது, இவனை கழுத்து பிடித்து தள்ளுங்கள் என்றார். நான் சொன்னேன், வெளிச்சம் இருக்க வாய்ப்பே கிடையாதம்மா சொல்லி கையில் இருந்து பைக்குள்ள கை போட்டு ஒரு 10 வைத்தேன். அந்த காலத்துல 30 விலை மதிக்க முடியாத ரூபா இல்லையா? இந்த காலத்துல 30 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது. அவ பார்த்த உடனே வேகமாய் உச்சரித்தார். நான் கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டேன். பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். அந்த மரப்பலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். நான் பார்க்கிறேன், மரப்பலையிலிருந்து 6 அடி தொலை தூக்கி எறியப்பட்டு அலறுகிறாள். இவனுக்குள் வெளிச்சம் இருக்கிறது, இவனை கழுத்தை பிடிச்சு தள்ளுங்க. அவளுடைய அடியாட்கள் என் படகுகளை கை வச்சாங்க, வெளியே பிடிச்சு தள்ளினாங்க. வெளியே பிடிச்சு தள்ளி கதவை பூட்டினாங்க. என் தம்பிக்கு அவள் எதிர்காலத்தை சொன்னாள். நான் வெளியே வந்து இயேசுவை திட்டினேன். நீரும் பேச மாட்டேன், பேசுறவங்களையும் பேச விட மாட்டேன். உம்மால எனக்கு எத்தனை ரூபா நஷ்டம்? 30. ஏன் எடுக்கிறதுக்கு முன்னால படகுல கை வச்சுட்டான். வெளியே வந்து இருக்கும்போது என் வேட்டியில கைப்பற்றுச்சு. அதாவது கிதியோன் என்கிற ஒரு ஸ்தாபனத்தார் புதிய ஏற்பாட்டை ஆங்கிலத்தில் பச்சை கலர்ல வெளியிட்டாங்க. அதுல புதிய ஏற்பாடும் சங்கீதம் நீதிமொழி இருக்கு. அதை எங்க அம்மா எப்போதும் என் கையில கொடுப்பாங்க. கையில வச்சுக்கிட்டா இவன் பாவம் செய்ய மாட்டான். அம்மாட்ட இருந்து வாங்கி வீட்டை வெளியே வரும்போது வேட்டியில வச்சிருப்பேன். ஏதோ எதிர்காலத்தை கேட்க போனேன் பைபிளோட. என் தம்பிகிட்ட கேட்டேன், ஓண்ட பைபிள் இருக்கா? இல்ல. அப்பந்தான் ஏன் மரம் அண்டையில உதித்தது என்ன தெரியுமா? ஆவியானவர் பேசினார். என்ன பேசினார்? வெளிச்சம் உன்னிலே அல்ல, இதுல இருக்கு. பைபிளை திறந்த ராத்திரி 8:30 மணிக்கு விளக்கம்பத்தில் திறந்த அது ஒரு வசனம் கிடைத்தது. I have selected you from the world. நான் உன்னை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன் ஐயா. அன்று இரவிலே அந்த விளக்கு கம்பத்திலே ஆண்டவர் என் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தார், ரட்சிப்பின் நிச்சயத்தை தந்தார். அன்னைக்கு ஊழியம் செய்கிறேன். அப்போ வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வருகிறது உண்டு. ஆனால் ஏமாற்றங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில விளைவுகள் என்ன? எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது, தெய்வத்தோடு சண்டை போடுகிறோம், பேக்ஸ்லைடர் பின்வாங்கி போய் விடுகிறோம், சபைக்கு வருவதை நிறுத்தி விடுகிறோம், வேதத்தை தூக்கி எறிகிறோம், ஊழியர்களை குறித்து குறைவாக பேச ஆரம்பித்து என்னென்னலாமோ செய்விடுகிறோம். இதெல்லாம் ஏமாற்றத்தின் வெளிப்படையான அடையாளங்கள். அருமையானவர்களே, இந்த அடையாளம் உங்களிடத்தில் உண்டா? விசனம் உண்டா? எரிச்சல் உண்டா? கோபம் உண்டா? பின்வாங்குதல் உண்டா? ஊழியர்களை தரைக்குறைவாய் பேசுகிற பண்பு உண்டா? அல்லது தேவ நம்பிக்கைக்கு விரோதமாய் தவறான மக்களோடு தவறான இடத்துக்கு சென்று தவறானதை புசிக்கிற அல்ல குடிக்கிற பழக்கம் உண்டா? நம்ம வாழ்க்கையில சிந்திக்க. ஏமாற்றம் என்றால் என்ன என்பதை சொன்னேன். இரண்டாவது, ஏமாற்றத்தின் விளைவுகளை மாத்திரம் மெதுவாய் நான் கோடிட்டு காண்பித்தேன். மூன்றாவது குறிப்பு என்ன? How to overcome the disappointment. எப்படி இந்த டிசப்பாயின்மெண்ட்டை ஜெயிக்கலாம்? இப்போ வாசிக்கப்பட்ட வேத பாடம் என்னது? ஆகாய். எடுங்க, ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 to 9 வாக்கியங்களை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள், கையிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆகாய் 2ஆம் அதிகாரம் 1 to 9 வரை வாசித்தால், பழைய காலத்திலே சாலமோன் ராஜா ஒரு ஆலயம் கட்டியிருந்தான். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, தீக்கொளுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே சிறையிருப்புக்கு வந்து விட்டார்கள். இப்ப மறுபடியுமாக இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அங்கே தங்கள் சொந்த நாட்டுக்கு சென்று ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆனால் சாலமோன் கட்டின ஆலயம் பிரம்மாண்ட ஆலயம், பெரிய செழிப்பான அல்லது விலை மதிக்க முடியாத பொருட்களினால் செய்யப்பட்ட அல்ல கட்டப்பட்ட ஆலயம். ஆனா இவங்க கட்டின ஆலயம் சரியான ஆலயம் அல்ல.
இவங்க தரத்திற்கு, இவங்க கையிருப்புக்கு தக்கபடி தங்கள் கரத்திலே கிடைத்த வசதியின் அடிப்படையிலே கட்டுகிறார்கள். அப்படி கட்டும்போது முந்தின ஆலயத்தை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள், இப்போது பிந்தின ஆலயத்தை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள் அழுகிறார்கள், ஐயோ பழைய ஆலயம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது. ஆனா இப்போது உள்ள தலைமுறைக்கு முந்தின ஆலயம் தெரியவே தெரியாது. அப்படியானால் இந்த ஏமாற்றத்திற்கு ஆதாய காலத்திலே உள்ள காரணங்கள் ஒன்று ரெண்டை சொல்லி அதனுடைய தீர்வுகளை சொல்கிறேன். முதல் காரணம் என்ன தெரியுமா? அதாவது குட் மெமரி ஆஃப் ராங் திங்ஸ். அதாவது குட் மெமரிஸ் ஆஃப் ராங் திங். நல்ல நினைவு எதை குறித்து தெரியுமா? தவறானதை குறித்து. எடுங்க ஆகாயம் 2:3 வாசிங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே நீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? அப்போ குட் மெமரி ஆஃப் ராங் திங்ஸ். பழைய கால சாலமோன் ஆலயம் சிறந்த மகிமையான ஆலயம். ஆனா இப்போ ஆலயம் அற்பமான ஆலயம். ஆனா அந்த ஆலயம், பழைய ஆலயம் இடிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? ராங் திங். இவங்க செய்த பாவம், அக்கிரமம், அவர்களை தெய்வம் அந்நியர் கையிலே ஒப்பு கொடுத்த அந்த நிலைப்பாடு, அந்த ராங் திங்ஸ் குறித்து அவளுக்கு குட் மெமரி இருக்கு. இவர்களுக்கு குட் மெமரி, ஆனால் ராங் திங்ஸை குறித்து. ஒரு தங்கச்சி கேட்டா, அண்ணன் என் மாமியாருக்கா எதுக்குமா, அண்ணன் மாமியாருக்காக எதுக்கு ஜெபம் பண்றமா? அப்ப அவர் சொன்னா, அண்ணன் பைபிள் படிச்சா மனசிலே நிக்க மாட்டுது. எவ்வளவு படிச்சாலும் காலையில படிச்சா 2 மணி நேரத்துல மறந்து விடுது. நான் கேட்டேன், தங்கச்சி உண்மைதான், ஆனால் ஓ மாமியார் 20 வருஷத்துக்கு முன்னால திட்டுனது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அது எப்படி அண்ணன் மறப்பாங்க? அப்ப எல்லாருக்கும் என்ன? குட் மெமரி ஆஃப் ராங் திங்ஸ் இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம யாராவது ஏசுனாங்க, அடிச்சாங்க, திட்டுனாங்க, நம்ம பழி வாங்கினாங்க, ஏமாத்தினாங்கன்னா அது நம்மளை விட்டு போகவே போகாது. இவங்களுக்கு தங்க பழைய ஆலயம் எப்படி அழிஞ்சது, தாங்கள் எப்படி சிறைப்பட்டு பாபிலோனுக்கு வந்தாங்க, எவ்வளவு அது போனது, அதை குறித்த குட் மெமரிஸ் ஆஃப் ராங் திங்ஸ். ரெண்டாவது என்ன தெரியுமா? இவருடைய டிஸப்பாயின்மென்ட் இன்னொரு காரணம் என்ன? பேட் மெமரி ஆஃப் ரைட் திங்ஸ். அதாவது நல்ல காரியங்களை குறித்து அவளுக்கு ஞாபகமே இல்லை. சங்கீதக்காரன் சொல்கிறார் அல்லவா, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரோடு பண்ணின அந்த பொருத்தனை, உடன்படிக்கை, தீர்மானம் மறந்துட்டு. காரணம் என்ன தெரியுமா? பேட் மெமரி ஆஃப் ரைட் திங்ஸ். எடுங்க ஆகாயம் 2:5 5 வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில். இங்கே தீர்க்க மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், எகிப்திலே உங்களை எப்படி நடத்தினேன், எப்படி விடுவித்தேன், எவ்வளவு தூரம் மோசே வழியாய் உன்னை கொண்டு வந்தேன், சிவந்த சமுத்திரத்தை நீங்கள் கடந்து வந்தீர்கள், யோர்தானை கடந்து வந்தீர்கள், வானத்திலிருந்து மன்னா பெய்தது, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். இத குறித்து உங்களுக்கு ஞாபகமே இல்லவே இல்லை. அதாவது பேட் மெமரி ஆஃப் ரைட் திங்ஸ். அநேகருக்கு தெய்வம் செய்த நன்மைகளை குறித்து சுத்தமா என்ன இல்லை, ஞாபகம் இல்லை. பெற்றுக்கொண்டவைகளை எண்ணி துதிப்பதில்லை, பெறாததை எண்ணி புலம்பி விடுகிறோம். ஆனால் ஆபிரகாம் கடந்து போனான், மோசே கடந்து போனான்,
தாவீது கடந்து போனார், ஏசாயா எரேமியா கடந்து போனார்கள், சாமுவேல் கடந்து போனார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் கடந்து போனது, அவர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையின்படி என் ஆவியானவர் உங்களோடு கூட என்ன செய்வார்? நிலை நிற்பார். அவருக்கு, ஆண்டவருக்கு குட் மெமரி உண்டு. நீங்க எங்கேயாவது பண்ணின வார்த்தை பொருத்தனைய அவர் ஞாபகத்தில் என்ன செய்யிருக்காரு? வச்சிருக்காரு. நான் மறப்பேன், நீங்க மறப்பீங்க, அவர் மறப்பதே இல்லை. அவர் சொல்கிறார், நான் அந்த ஜனங்களுக்கு வாக்குறுத்தேன், என் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், அந்த அடிப்படையிலே நான் இருக்கிறேன். அப்படியானால் அந்த ஏமாற்றத்துக்கு காரணம் என்ன? குட் மெமரி ஆஃப் த ராங் திங்ஸ். ரெண்டாவது, பேட் மெமரி ஆஃப் த ரைட் திங். மூணாவது காரணம் என்ன பாருங்க. அங்கே ஆகாய 2ஆம் அதிகாரம் 3 வாசிக்க வேண்டாம். அந்த ஜனங்கள் பழைய ஆலயத்திற்கும் புதிய ஆலயத்திற்கும் கம்பேரிசன் பண்ணினார்கள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பிளேயிங் த கம்பேரிசன். சிலர் சொல்லுவாங்க, ஐயா பழைய போதகர் போல இவர் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, பழைய பிஷப்பை போல இவர் இல்லை, அல்லது போன வாரம் பண்ண பிரசங்கியார போல இவர் இல்லை. இப்படி எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேக திருச்சபை மக்கள் ஆண்டவருடைய செய்தியை கேட்க வருவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் என்னோடு பேசணும் வரல, மார்க் போடுறோம் இல்லையா? பரவாயில்ல, இவர் கொஞ்சம் தேறி இருக்கார். நான் சொல்றேன், நான் தேறினேனோ இல்லையோ, நீங்க தேறணும். Don't compare with others. Distraction from others. அடுத்தவளோடு ஒப்பிட்டால் பெருமை வரலாம், பொறாமை வரலாம், அற்பமானது வரலாம், எரிச்சல் வரலாம். இவங்க என்ன செய்தாங்க? பழைய ஆலயம் இடிஞ்சிட்டு புதிய ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. பழைய ஆலயத்தை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க, பழைய ஆலயத்தை பார்க்காத புது சந்ததி இருக்கு. ஆனா பழைய ஆலயம் பார்த்தவர்கள் புது ஆலயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சொல்கிறார்கள், இது உங்கள் பார்வைக்கு ஒன்றும் இல்லாத போல் இருக்கிறது. சில தங்கச்சி மாறு அவங்க அப்பா அம்மா வீட்டில் கொடி கட்டி செல்வ செழிப்போடு இருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எப்போதும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வீடு இப்படி இருந்துச்சு, எங்கள் அம்மா வீடு இவ்வளவு இருந்துச்சு, எங்கள் வீட்டில் இவ்வளவு இருந்தோம், அவ்வளோதான். குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, கடைசியில் டிவோர்ஸில் போய் நிற்கும். அநேக வேளையில் டோன்ட் பிளே கம்பேரிசன். நான் ஊழியம் செய்கிறேன், என் கூட ஊழியத்தை ஆரம்பித்தவங்கெல்லாம் சேட்டலைட் டிவி வச்சுருக்காங்க. 2-3 பேர் சேட்டலைட் டிவி வச்சுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 50 பேர், 70 பேர், 200 பேர், 10 பேர், 5 பேர். நாளைக்கு ஒரு மீட்டிங் பேசுவேன், அங்கெல்லாம் பார்த்தா 5 பேர் தான். ஆனால் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் பிரதர் உங்கள் ஊழியம் வளரலை? நான் சொல்கிறேன், வளர்றதுக்காக ஊழியத்து வரல, என்னை நேசித்த தெய்வத்துக்காக நான் ஊழியத்து வரேன். நான் ஊழியத்தை தொடங்கும் போது ஆண்டவர் எனக்கு வசனத்தில் ஒரு வாக்கு தந்தார், பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே, நீ போகிற இடமெல்லாம் உன் ஜீவனை கொள்ளை பொருளாய்த்து. அன்னைக்கே அந்த பெரிய காரியங்களை முற்றுப்பேடு வைத்து இப்படி ஜெபம் பண்ணுவேன், உங்க சித்தமான இடத்துக்கு போகணும், சித்தமான இடத்துல தங்கணும், சித்தமான சபையில பேசணும், சித்தமான பிரசங்க தலைப்பிலே வார்த்தையை சொல்லணும், சித்தமான வீட்டில் நான் சாப்பிடணும், சித்தமான மக்களோடு உரையாடணும், சித்தமான மக்களோடு ஐக்கியம் கொள்ளணும். அடுத்த கடைசி குறிப்பின, சித்தம் இல்லாத பணம் வரக்கூடாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மற்ற குறிப்பு நல்லா இருக்கு, இப்படி ஜெபம் பண்ணாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு சித்தம் இல்லாத காணிக்கை வருவதனால்தான் நல்ல நல்ல ஊழியர்கள் கூட பாதாளத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அநேக எதுக்கு கொடுக்கிறோம், எதற்கு கொடுக்கிறோம், ஜெபித்து கொடுக்கிறதே கிடையாது. அநேகரை கொடுத்து ஐஸ்வர்யாக்கி குப்புற தள்ளுகிறார்கள். ஆனாதான் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே சித்தம் இல்லாத காணிக்க வரல. நான் என் வாழ்க்கையில் இன்றைக்கு வர இருக்கிறேன், நான் பெருமையா சொல்லலை, இன்னைக்கு வரையில பைபிளை வச்சு சொல்றேன். நான் இன்றைக்கு வரையிலும் ஊழியத்தில் நான் பணத்தை கேட்கல. எத்தனை சபையில பேசுறேன், இவ்வளவு தான் நான் கேட்டது கிடையாது. இன்னென்ன வசதி செய்து கொடுங்க கேட்கறது கிடையாது. தரையில படுப்பேன், எதிலையும் படுத்துக் கொள்வேன்,
ஏன் தெரியுமா? ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். ஆகவே ஆண்டவருடைய தன்மையை வெளிப்படுத்த வாழ வேண்டும் என்று அந்த எண்ணம் தான் எங்களுக்கு உண்டு. என்ன பொறுத்தவரை பணம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம். ஆண்டவர் சுகமும் வாக்குவரம் இருந்தால் போதும், எவ்வளவு பேருக்கும் பேசலாம். பணத்தை வைத்து எல்லாம் சாதிக்கலாம் என்று எண்ணுகிறாயோ, எண்ணாதே. இந்த பணத்தினாலே ஜீவனை ஆயுசை கூட்ட முடியாது. பணத்தினாலே உன்னுடைய சமாதானத்தை பெற முடியாது. பணத்தினாலே ஒருவேளை ரட்சிப்பை பெற முடியாது. பணத்தினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற முடியாது. பணத்தினாலே வரங்களினால் அலங்கரிக்க முடியாது. அப்போ பணம் செல்லாத எத்தனையோ இடம் இந்த உலகத்துல இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இவங்க கம்பேரிஷன். முதலாவது என்ன செய்தார்கள்? குட் மெமரி ஆஃப் ராங் திங்ஸ். ரெண்டாவது பேட் மெமரி ஆஃப் ரைட் திங்ஸ். மூணாவது பிளேயிங் த கம்பேரிசன். இல்லையா? இந்த 3 காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அநேகர் லிவிங் இன் த பாஸ்ட், கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிகழ்காலத்தை குறித்து அவர்கள் உணர்வு இல்லை. ஆனா எதிர்காலத்தை மறந்துட்டாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல ஏமாற்றம் வந்தது, அதிலே வாழக்கூடாது. நிகழ்காலத்துக்கு வரணும். எதிர்காலம் ஆண்டவர் கையில் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். இனி இந்த ஏமாற்றத்தின் தீர்வை இந்த ஆகாயிலிருந்து சொல்லி முடிக்க போறேன். 3 குறிப்பு. முதல் குறிப்பு என்ன? லெட் கோ. இந்த ஏமாற்றத்துல அங்கேயே படுக்காதங்க, புறப்பட்டு போங்க. ஆனால் ஏசாயா 43:18 சொல்கிறது. வாசியுங்கள். ஏசாயா 43:18. ஏசாயா 43:18 வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க. ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், பழையச மறந்து, forget the past. நம்ம மூளை ஒரு பெரிய கணனி இல்லையா? எல்லாம் பதிஞ்சு இருக்கும். ஆனால தனியா உட்கார்ந்தா இந்த டேப் ரெக்கார்டு போல எல்லாம் ஓடும். ஆனால் தான் என்ன செய்யணும்? அந்த ஏமாற்றத்தில் இருக்கக்கூடாது, ஓடணும். ஓட்ட பந்தயத்தில் எல்லா ஊழியர்கள் விசுவாசிகள் ஓடுறாங்க. அவங்க ஓடுறத ஒரு கூட்ட ஜனங்கள் 2 பக்கம் நின்று கை தட்டி ரசிக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஊழியக்கார ஒரு கல் தட்டி விழுந்துட்டான். அவனை கண்டு எல்லாரும் கை தட்டினால அவன் அப்படியே ஒதுங்கி அழுகையோடு அப்படியே ஒதுங்கிட்டான். இன்னொரு ஊழியக்காரன் தடுமாறினான். அவன் ஒதுங்குவான்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது. தூசியை தட்டி விட்டு ஓடினான். அவன் கடைசியில் ஓடி முடித்தான். தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா, பெரியவங்களே, தாயே, தகப்பனே, ஏமாற்றத்திலே நான் விழுந்தது உண்மை. அங்கே குடியிருக்க வேண்டாம், கூடாரம் போட வேண்டாம், அங்கே அஸ்திபாரம் வேண்டாம், அதிலிருந்து ஓட வேண்டும். இத பவுல் அழகாய் சொல்றார். பிலிப்பி நிருபத்தை எடுங்க, 3ஆம் அதிகாரத்திலே அழகாய் சொல்லுகிறார். பிலிப்பி 3ஆம் அதிகாரம் 13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டு என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன். அதுல பவுல் சொல்றார், பின்னானவைகளை மறந்து. கடந்த காலத்தை நினைச்சா நமக்கு வாழ்க்கையில சோறு வரும். கடந்த காலத்தின் சக்சஸ் நினைத்தால் நமக்கு மனமேட்டுமை வரும். ஆனா பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து. அப்போ ஏமாற்றத்திலிருந்து வெளியே வர என்ன தெரியுமா? பழையதை மறந்து முன்னானதை நோக்கி என்ன செய்ய? லெட் கோ போடும். ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? ஆகாய் எடுங்க. ஆகாயின் புத்தகத்தை எடுங்க, 2ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம். இந்த ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 - 9 வரை வாசித்தால் சேனைகளின் கர்த்தர் என்கிற ஒரு வார்த்தை வருது. ஆங்கில வேதாமத்துல 6 முறை வருது இந்த 9 வாக்கியத்துல, சேனைகளின் கர்த்தர். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? லெட் கோ முதலாவது, 2வது லுக் அப்.
நீ உன்னை பார்க்காதே, மேலே இருக்கிற ராஜாவை பார். நம்ம ஆண்டவரை குறித்த நியூ வியூ ஆஃப் காட். அவர் எப்படிப்பட்டவர்? இந்த புத்தகத்தில் திரும்ப திரும்ப வருகிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர் சொல்லுகிறார். அவர் சகல அதிகாரம் படைத்த என்று சொல்லுகிறார். அப்படியானால் லுக் ஆஃப் காட். ஏசாயா காலத்துல உசியா ராஜா இறந்து போறான். ராஜா இல்லைன்னு வருத்தத்தோடு தேவாலயத்துக்கு போறான். ஒரு பெரிய தரிசனம். சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார். கேருபீன்கள் சேருபீன்கள் துதிக்கிறார்கள். அப்படி துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு உசியா ராஜா இறந்து போனார் என்கிற சோர்வு. ஆனால் அந்த ஏமாற்றம், அந்த ஆண்டவர் சொல்றார், நான் ராஜாவாக இருக்கிறேன். சிங்காசனம் என்றால் ராஜாவோடு சம்பந்தப்பட்டது. ஏசாயாவே உசியா ராஜா இறந்து போனார், ஆனால் ராஜாதி ராஜாவாக சர்வ காலத்துக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த உன்னதத்தை லுக்கப் அவன் பார்த்த பிறப்பாடுதான் அந்த ஏசாயாவின் வாழ்க்கையில திருப்புமுனை வருகிறது. இங்க பாருங்க, ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. அவருடைய நோக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. அவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று எண்ணினால் யாராலும் அதற்கு மல்லுகட்ட முடியாது. ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர். லுக் அப் காட். என்ன பார்க்காதங்க, உங்களை பார்க்காதங்க, பக்கத்தில் உள்ளவங்க பார்க்காதங்க, உங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசிகளை ஊழியர்களை பார்க்காதங்க. குறையில்லாத அல்லது அசுத்தம் இல்லாத, பழுது இல்லாத, பிழை இல்லாத அந்த தெய்வத்தை ஊற்றுப்பார். அப்போ அந்த ஏமாற்றத்தை சரி பண்ண லெட் கோ. ரெண்டாவது லுக் அப். மூன்றாவது என்ன? லுக் அஹெட். முன்னானத பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எடுங்க ஆகாய் 2ஆம் அதிகாரம். நானே வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தடவை நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னு என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதாயிருக்கும். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இந்த 6, 7, 8, 9 என்ன சொல்றது தெரியுமா? எதிர்காலத்துல தெய்வ தீர்மானத்துல வைத்திருக்கிற திட்டங்கள் வருகிறது. அவருடைய வருகையை பற்றி ஒரு வாக்கியம் வருகிறது. இன்னும் கொஞ்ச காலத்திலே வானத்தையும் பூமியும் இன்னும் நடக்கல, இனிதான் நடக்க போகுது. விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆகாய் சொல்லும் போது கிறிஸ்து வரல இல்லையா? ஆகவே அவர் வருவார். அது மாத்திரமல்லாமல் பழைய ஆலயம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்தது. ஆனா இந்த ஆலயம் வெள்ளியினாலும் பொன்னியால் நிரம்பவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடைய. இந்த வசனம் நம்ம தென்னிந்திய திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனம். ஏன் தெரியுமா? வெள்ளியும் போட்டுக்கிடலாம், பொன்னும் போட்டுக்கிடலாம், தப்பு கிடையாது. ஆனா அடுத்தது பாருங்க, சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் கட்டடத்தின் அமைப்பு பெரிதல்ல, மகிமைதான் பெரிது. நான் தமிழ்நாடு முழு சுத்திட்டு வரேன். கூட்டங்களுக்கு பஞ்சமல்ல, கட்டடங்களுக்கு பஞ்சமல்ல, கோபுரங்களுக்கு பஞ்சமல்ல, ஆலயத்தை அலங்கரிப்பதற்கு பஞ்சமில்லை. ஆனா இப்ப பஞ்சம் என்ன தெரியுமா? தேவ மகிமை இல்லை. தெய்வம் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் பிரசன்னம் இருக்கும், மகிமை இருக்கும். நம்ம கட்டடத்தை பார்க்கிறோம், ஆனா மகிமையை கோட்டை விட்டுட்டோம். கட்டடத்தை மெச்சிக்கொள்கிறோம், பிரசன்னத்தை விட்டுட்டோம். ஆகவேதான் ஆண்டவர் அந்த ஆகாய ஜனங்களுக்கு லெட் கோ. ரெண்டாவது லுக் அப். மூன்றாவது லுக் என்ன செய்கிறார்? லுக் அஹெட்ங்கிறார். முன்னானதை பாரு.
உன்னை குறித்து உங்களை குறித்து நான் என்னென்னலாம் வைத்திருக்கிறேன் அதை பாருங்க சொல்லு. எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தின் அடிப்படையிலே படுறேன். ஏமாற்றம் என்றால் என்ன, ஏமாற்றத்தின் விளைவுகள் என்றால் என்ன, ஏமாற்றத்திற்கு காரணங்களை ஆகாய் மூலமாய் படித்தோம். ஏமாற்றத்தின் விடுவு காலத்தையும் ஆகாய் காலத்தின் மூலமாய் படித்தோம். ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்களா? கல்வாரி அண்டையிலே வாருங்கள், உங்களை ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு மனம் திரும்புங்கள், ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், தெய்வத்துக்காக வாழுங்கள். இந்த லெந்து காலத்திலாவது ரட்சிக்கப்படுங்கள், மீட்கப்படுங்கள், அர்ப்பணித்து வாழ முற்படுங்கள். உங்கள் பழைய வாழ்க்கையை மாறட்டும், புதிய வாழ்க்கையை அங்கு மலரட்டும். ஆண்டவர் பெரிய காரியம்